ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நைட்டு டிஃபன் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு சப்பாத்தி, முட்டை வச்சு ஊற்றி தக்காளி தொக்கு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான உப்பு போட்டு சால்ட்டு போட்டு நல்லா மாவு கலக்கிட்டு அப்புறம் நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி திட்டமாக மாவு பிசைஞ்சு ஒரு 1/2 hour அப்படியே எண்ணெய் தடவி ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாவு பிசைஞ்சிட்டேன் நல்லா. இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு மாவு நல்லா சாஃப்டா பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொட்டி சுட்டாக்கா சப்பாத்தி போட்டா நல்லா சாஃப்டா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி தொக்கு வைக்கிறதுக்கு இப்போ ஒரு 8 தக்காளி எடுத்து கட் பண்ணி மிக்சியில போட்டு குறைப்பா அரைக்கணும். இது ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. இப்போ இதை அரைச்சிட்டு பிறகு காமிக்கிறேன். சரி, கடாயை சட்டி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் இந்த கரண்டியில ஒரு கரண்டி எண்ணெய் ஆயில் போட்டு இதில் ஒரு ஸ்பூனு இந்த கரண்டியில மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு உளுத்தம் பருப்பு, தக்காளிங்களே மிளகாத்தூள் போட்டு வச்சுட்டு இந்த மிளகாத்தூள் தனியாக அள்ளி கள்ளி இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டுட்டு தக்காளி வச்சு இந்த மிக்சியில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா தேவையான சால்ட்டு போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி சட்னி கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம். நீங்களாம் இன்னைக்கு என்ன டின்னருன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஃபன் நைட்டு சாப்பிட்டீங்கன்னு. சட்னி நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொஞ்சம் தண்ணி சுண்டு வர சொல்ல முட்டை வச்சு ஊற்றி அப்படி சிம்மில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ முட்டை ஊற்றி ஊற்றி அப்படியே சிம்மில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இது முட்டை நல்லா வேக வரைக்கும் சிம்மில் வச்சுருந்தோம். சிம்மில் வச்சு அப்படியே மூடி போட்டு அதுக்கப்புறம் ஒரு முட்டையாக திருப்பி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சப்பாத்தி ஆயிடுச்சு, தக்காளி தொக்கும் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டை போட்டுது இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அலக்கா வருது. அப்படியே இப்படி வச்சு தக்காளி சப்பாத்தியில் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பட்டன்ஸு ப்ரெஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை புதுசாக பார்க்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.